அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். அண்மையில் ஒரு செய்தி இணையதளத்தில் பார்த்தங்க. அது என்னன்னா, பிஜேபியினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்கள் நகர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. பிஜேபியோட மைல்டாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. பிஜேபியோட எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்றது போல் நகர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இணையதளங்களில் பலரும் எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது குறித்து என்னுடைய கருத்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் தொடருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு ஒரு செய்தியை பின் பண்ணி விட்றேன். நம்மளுடைய ஊடகம் ஒரு வெப்சைட் ஒன்று தொடங்கியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், நாம் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கோம். இந்த வெப்சைட்டை ஏன் தொடங்கணும் அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே பழைய பதிவில் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க பழசில் பார்த்துக்கோங்க. செய்திகள் பல இடங்களில் உண்மைத்தன்மை இல்லாமல் போயிடுது. ஆகவே நமக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுறதுக்கான ஊடகம் எதுவும் இல்லாததால் நாமே ஊடகமாக மாறும்ட்டு ஒரு வெப்சைட் ஒன்று தொடங்கி வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டு தொடங்கி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் பார்க்காம இருக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து ஆதரவு கொடுங்க. விரும்பினால் அந்த வெப்சைட்டில் வர செய்திகளை எதையாவது ஸ்டேட்டஸில் ஒரு 4 நாளைக்கு வச்சு விடுங்க. ஒரு 10 பேருக்கு போய் சேரட்டும். சரி, இப்போது நாம் தமிழர் கட்சி மெல்ல பிஜேபியில் கரைகிறதா அப்படின்றத பற்றி நம்ம உங்கள்கிட்ட என்னுடைய மனக்கருத்தை பேச விரும்புகிறேன். அண்மையில் நடந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் முக்கியமான அரசியல் பிரபலங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிற கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிறாங்க. கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பெரிய கருத்து வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. நான் தேசியத்தில் இந்தியாவில் தமிழ் தேசியத்தை தேடுறேன். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசியத்தை தேடுறாரு அப்படின்றது போல் பேசியிருந்தார். பேசி நாங்கள்லாம் ஒன்று தான், எங்களுடைய கருத்துக்கள்லாம் இப்போ பெரிய முரண்பாடு இல்லை. இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். அண்ணன் சீமானவர்கள் களப்போராளி, அவர் ஒரு தளபதி, தான் கொண்ட கருத்தில் இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்களை அண்ணாமலை பாராட்டுறாப்புல. அப்புறம் அண்ணன் சீமானவர்கள் எழுந்து பேசையில் அவரும் அண்ணாமலை பாராட்டுறாப்புல. பிஜேபி மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கட்சி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரியுதுன்னு சொன்னாலே அதுக்கு காரணம் தம்பி அண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னார். இந்த தகவலை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க பிஜேபிலாம் இல்லை தம்பி, பிஜேபி வளரவே இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் சீமானவர்களே அவருடைய வாயால் ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சீமானவர்கள் சொன்னால் உண்மைதான் நம்புவீங்கன்னா நம்பிக்கைங்க. நம்ம பிஜேபி மெல்ல வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலைக்கிற தனி ஓட் பேங்க் இருக்குது. அண்ணாமலை பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கலை, அண்ணன் சீமானவர்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கள யதார்த்தத்தை புரிந்தவர் அவர். சரி, இப்போது இந்த 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்து பேசிக்கிறதுனால இணையதளம் முழுமைக்கும் ஒரே ஃபயர். திமுக காரங்களுக்கு வயிற்றில் நெருப்பு. அது அப்படியே இணையதளத்தில் கக்குட்டாங்க. எப்படா 2 பேரும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் பிஜேபி சங்கி, பிஜேபி பி டீம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். 2 பேரும் ஒரே மேடையில் பேசுகிறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பின்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும் தெரியலையே. ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுக தோற்கடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தில் பதட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் எழுதி தள்ளாங்க. அப்படி எழுதி தள்ளதில் முக்கியமான கருத்து பார்த்தீங்கன்னாக்கா, நேரம் ஒதுக்கி காத்திருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அண்ணன் சீமானவர்கள் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிக்குமரன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இருந்து வெளியே போனார் இல்லையா, அந்த டோல்கேட் வேலுமுருகன் ஒரு சீட்டுக்கு திமுக பிச்சை எடுப்பார்ல, அவர் கூட போய் கூட்டணி வச்சார்ல ஒருத்தர். அவர் எடுக்கிறதே ஒரு சீட்டு பிச்சை, அதில் போய் ஒருத்தர் கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய திமுக தமிழ் தேசிய அணின்னு ஒன்று கட்டமைக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை சார்ந்த வெற்றிக்குமரன் கூட என்ன எழுதி போட்டிருந்தாருன்னா, சில மணி நேரங்கள் காத்திருந்து அவரை சந்தித்தார், மண்டபத்தில் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே இந்த நிகழ்வு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை. அப்போ வெளியான புகைப்படம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த அரங்கத்தில் நடந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சீஃப் கெஸ்ட்லாம் மக்கள் ஒரு முன்னாடி சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. அப்போ உட்காந்து ஒரு ரூமில் பேசுகிறாங்க. அந்த ஃபோட்டோவை அந்த பையன் வெளியெடுத்து போட்டு சொல்கிறாங்க. நிலைமை பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஃபோட்டோ கிடச்சிடாதா அப்படின்னு காத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ஊதி 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 பெருசாக்கிடுறாங்க, பிரச்சனையே பெருசாக்கிடுறாங்க. சரி, இப்போ பிஜேபி மேடையில் அண்ணன் சீமானவர்கள் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயும் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலை தான் பேசுகிறார். நான் முதல்ல அம்மாவுக்கு பிள்ளை, அதுக்கப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் சொல்கிறார். என் தாய்மொழி தமிழ், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும்ங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். தமிழ் வாழ வேண்டும், தமிழன் ஆள வேண்டும் சொல்கிறாரு. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்கப்புறம் இந்தியாவுக்கு என்னங்கிறது 2வது பேசுவோம் அப்படின்றத அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லிட்டார். அரங்கம் முழுமைக்கு நிறைந்திருந்த அனைத்து இளைஞர்களும் கைத்தட்டியிருக்கான். அப்படின்னா அரசியல் களத்தில் அண்ணன் சீமானவர்கள் மறுக்க முடியாத சக்தியாக மாறிட்டார். இன்க்ளூடிங் அண்ணாமலையினுடைய ரசிகர் பட்டாளமும் இந்த கூட்டத்தில் கலந்திருந்து அவங்களுமே ஷாக்காகி கைத்தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிக்காரங்கள மெல்ல நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிட்டாருன்னு சொல்லலாம்.
அப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குது. இந்த கூட்டத்தினுடைய செய்திகளை, தகவல்களை பார்த்ததுக்கு பிறகு திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளுக்கு வைத்தறிச்சல். எப்படிப்பா இது இப்படி ஒரு பேச்சாற்றல்? எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களை, ஆடியன்ஸை தன்மையப்படுத்தி திருத்தி தமிழ் தேசிய பாதை அரசியலில் இணைச்சிடுறாரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஒருவர் தான் அப்படின்ற கோணத்தில் நகர்த்தி கொண்டு வந்துடுறாரு. இது நாம் எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்ற வைத்தறிச்சலில் திமுக காரவங்க செய்திகளை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. செய்திகள் பல்வேறு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா, கூட்டணி வைக்காதா, தேர்தல் களத்தில் எவ்வளோ வாக்குகள் வாங்குவோம் அப்படின்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன சொல்ல விரும்புகிறேங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.